5 அளவுமுறையில அளவுமுறை அது ஒரு வாரம் மட்டும் கிடையாது. அதுல 2ஆ பிரிக்கிறோம். இப்ப அளவுமுறை 2ஆ பிரிச்சோம்னா அளவு முதல் முறை. அளவு அப்படின்னா என்னன்னா, இப்ப அதிகமாவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. இதுதான் அளவுக்கான முழக்கம். இப்ப முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முறைப்படுத்துதல், அதாவது பொருளாத விஷயங்களை செய்யணும்னா அளவுமுறை அப்படின்னு நம்ம வேதாந்தம் இந்த 5 அளவுமுறையில அந்த 5 விஷயங்கள் என்ன, எதுல நம்ம அளவுமுறை கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் உணவு, உலகம், உழைப்பு, புலனின்பம், வேகம். இதுதான் 5 விஷயங்கள். இந்த 5ல நம்ம இந்த அளவுமுறை கடைபிடிக்கணும். இந்த உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, உணவுல நம்ம இந்த அளவுமுறையை எப்படி கடைபிடிக்கணும். இப்ப உணவு நீங்க ரொம்ப கம்மியா டயட் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவா ஜீவகாந்த மழை போயிடும். அப்ப உங்களால எந்த வேலையும் செய்யாம சோர்வா இருக்கீங்க. அதனால ரொம்ப கம்மியா எடுக்காது, கம்மியா எடுக்கவும் கூடாது. சரி, அப்ப நான் கம்மியா எடுக்கல அப்படின்னா நான் நிறைய சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதிகமா சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமா எடுக்கும்போது அது சரி செய்யறதுக்கு இப்ப வழி புளிப்பு சுவை அது எடுத்துக்கணும். அப்ப அது எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளோட செல், நம்ம உடம்புல இருக்கிற எல்லாமே செல் தான். அந்த செல்ல கொஞ்சம் போஷாக்கு, அதாவது எனர்ஜி அதை எடுத்துக்கும். அது தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதி எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு சரி பண்றதுக்கு போது இந்த புளிப்பு சுவை நம்ம ரத்தத்தோட போய் கலந்து, அப்ப நமக்கு நிறைய ப்ராப்ளம் அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம நிறையாவும் சாப்பிடக்கூடாது. சில பேர் நைட்ல படம் அந்த மாதிரி பார்த்துட்டு நைட்டு ஆயில் ஃபுட்ஸ், அதாவது சிப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு அடுத்த நாள் காத்தால இல்லைன்னா நடுவுல எரிக்கடிக்கவும் சான்ஸ் இருக்கு. அதனால உங்களோட தொண்டை அப்புறம் ஃபுட் பைப், அதாவது நம்ம சாப்பாடு ஸ்டொமக்குள்ள போற இடம், இது எல்லாமே வெளியே தொடரும். அதனால உணவு அதிகமாகவும் எடுத்துக்கூடாது, குறைவாகவும் எடுத்துக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அடுத்தது பார்த்தா உலகம். வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகம்னா இந்த 5 அளவுமுறைக்கு ரொம்ப முக்கியமான தலைப்பு. அந்த உலகம் உலகம் நடக்கும்போதுதான் சாப்பிட்ட சாப்பாடு, அதாவது நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே உங்க மைண்ட் ஆஃப் பண்ணிட்டு வயிறு இதெல்லாம் சரி பண்ணி நீங்க நிறைய சாப்பிட்டுருக்கீங்க, அதெல்லாம் சரி பண்ணி அதை பண்ணதுக்கு அந்த உலகம் தேவைப்படும். இந்த உலகம் நீங்க நைட்டு படிக்கிறேன் அப்படிங்கும் போது படிக்கும் போது நீங்க சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க 6 மணி நேரம் தூக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 3 மணிக்கு தூங்குறேன், நான் தர 9 மணிக்கு இருந்தேன், 6 மணி நேரம் தூக்க வருதுல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சூரியன் 6 மணிக்கு அப்படின்னா விடியும், 9 மணி அப்படின்னா வருது. அப்போ உங்களோட உடல் ரொம்ப சோர்வா ஆயிடும். அதனால நீங்க நைட்டு ரொம்ப சீக்கிரமா படிக்கணும். அதே மாதிரி காத்தால சீக்கிரமா இருக்கும்போது நிறைய எனர்ஜி கிடைக்கும். உங்க பிரெயின் நிறைய எனர்ஜியோட இருக்கும். இந்த நைட்டு படிக்கிறது எப்படின்னா, நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் நிறைய படிச்சிருக்கேன், அடுத்த நாள் எக்ஸாம் அப்ப நான் நல்லா எழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறது அது தப்பு. ஏன்னா நைட்டு என்ன ஆகும், நீங்க படுத்து தூங்கும் போது நீங்க படிச்சது எல்லாம் மைண்ட்ல நல்லா ஞாபக சக்தியோட கான்சென்ட்ரேஷனோட நிறையா இருக்கும். நீங்க தூங்கி எழுதிக்கணும். நீங்க தூங்காம நைட்டு படிக்க என்ன ஆகும்னா, அந்த மைண்ட் அந்த கான்சென்ட்ரேஷனுக்காக மெமரி எல்லாமே உங்களோட பிரபலத்தை தான் சேரும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப மெமரி லாஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் லேக் ஆகி எக்ஸாம் அவ்வளோ நல்லா பண்ண முடியாது. சரி, அப்ப நான் கம்மியா தூங்கலன்னு கூடாது, நிறைய தூங்கலாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் காத்தால உங்களுக்கு சோம்பலா இருக்கும். அப்படியே உங்களுக்கு எந்த வேலையுமே பண்ண முடியாம பெட்லயே படுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு தோணும். அதனால 2மே பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உழைப்பு. ஒரு மனிதனுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். அந்த உழைப்பே இல்லை அப்படிங்கும்போது சில பேர்லாம் நான் உழைக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம உழைக்கவே இல்லை, நம்ம பாடி ஒரு ஆக்டிவாவே இல்லை, எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல இருக்கும்போது எந்த மசிலும் வேலையும் செய்யாம நீங்க எந்திரிக்கும் போது உங்களுக்கு நிறைய கிராம்ஸ், மசில் கிராம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வர சான்ஸ் இருக்கு. நீங்க சில பேர்லாம் வயசானவங்களை பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அவங்க நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து டெய்லி வேலை செஞ்சு பழகுவாங்க. ஆனா இங்க நம்ம
அவங்களால எதிர்க்கும் போது திடீர்னு தலை சுற்றும், திடீர்னு கால் வந்து மசிலாம் பிடிச்சிக்கும். இது எதுனாலன்னா டெய்லி வேலை செய்யாததுனால. ஒரு சில பேர் வந்து வீட்டுல செய்ய முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் உடல் வந்து பயிற்சி பண்ணலாம், இல்லைன்னா வந்து டெய்லி வாக்கிங் போகலாம், ரன்னிங் ஜாகிங் அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு விவசாயி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து டெய்லி வேலை செய்வாரு, ஓய்வே இல்லாம வேலை செய்யறது. அடுத்த நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப களைப்பா சோர்வா இருப்பாரு, படுத்து வந்து தூக்கம் வந்துடும். அது மாதிரி பண்ணா ரொம்ப டயர்டா கால் வலி நிறைய பிரச்சனைகளும் வரலாம். இதுவே நான் வந்து வேலையை செய்யாம இருந்தா நம்ம பாடியில இருக்கிற எல்லாரும் நம்ம அப்படி சுகமா இருக்கலாம், அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா புலனின்பம். புலனின்பம் என்ன ஃபைவ் சென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லலாம். அது என்னன்னா கண், காது, மூக்கு, வாய், உடல், இதெல்லாம் அஞ்சு. இப்ப நம்ம கண் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் நிறைய டிவி பார்க்கலாம், போன் பார்ப்பீங்க, நிறைய சினிமா பார்ப்பீங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது உங்க கை உங்க உடல்ல இருக்கிற ஜீவன வந்து ரொம்ப லோவாயிடும். இதனால நீங்க அந்த மூவி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோவா ஃபீல் ஆகும். அடுத்த நிமிஷமே முற்றுமை கூட வர சான்ஸ். அந்த மாதிரி நான் ரொம்பவும் பார்த்தா உங்க கண்ணும் கெட்டு போகும். இதுவே நீங்க நான் பார்க்கவே மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு பண்ணீங்கனாலும் உங்க பாடி வந்து கண்ணே யூஸ் பண்ணாம ரொம்ப அப்படியும் டயர்டா தான் ஃபீல் ஆகும். உங்க கண்ணை இந்த முறையா யூஸ் பண்ணணும். சரி, கண், காது யூஸ் பண்ணும்போது காது வந்து நிறைய நாய்ஸ் பொல்யூஷன். ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலயும் நிறைய பாட்டெல்லாம் வந்து ஹை பிஜிஎம்ல வச்சு கேட்கும் போது உங்க காது மைண்ட் ரெண்டுமே ரொம்ப டிஸ்டர்ப்டா ஃபீல் ஆகும். அடுத்தது நீங்க பாட்டு நான் கேட்டா ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹை பிஜிஎம்ல வச்சு கேட்பீங்க. ஆனா நீங்க அப்படி நினைக்கிறது தப்பு. அப்படி எதுவுமே நடக்காதோ இந்த மாதிரி ஃபீல் வந்து ரொம்ப லோவா தான் ஃபீல் பண்ணுங்க. சரி, அப்ப நான் பாட்டே கேட்க மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் தப்பு தான். எதுவுமே கேட்காம இருக்கும்போது உங்க காது வந்து நீங்க ரொம்ப மெலோடியா கேட்பீங்கன்னா உங்க காது மைண்ட் ரெண்டுமே காமா ஃபீல் ஆகும். அடுத்தது பார்த்தா கண், காது, மூக்கு வந்து சில பேர் வாசனை வச்சு என்ன சாப்பாடு என்ன ஸ்மெல் அது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சு வாசனை வச்சு எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் மோது பார்த்து பண்ணும்போது உங்க லங்ஸுக்கும் பாதிக்கும், ஸ்டொமக்குக்கும் பாதிக்கும். அதனால அதையும் ரொம்ப ரொம்ப அளவா தான் யூஸ் பண்ண முடியும். கண், மூக்கு, வாய், இந்த மூணு வாய் பார்த்தோம்னா வாயால பேசிக்கிட்டே இருக்கும். சில இடத்துல எந்த இடத்துல அமைதியா இருக்கணும் அந்த இடத்துல அமைதியா இருக்க வேண்டியது. எந்த இடத்துல அமைதியே இல்லாம எப்பாரு நல்லா எனர்ஜிக்கா இருக்கணும் அந்த இடத்துல இருக்கணும். இதுதான் இந்த வாயம். அடுத்தது உடல் பார்த்தோம்னா உடல்ல வந்து உடலும் இதே மாதிரி அளவா யூஸ் பண்ணுறது. உழைப்புல பார்த்தோம் நிறைய அளவா குளிக்கணும், அளவா எல்லா வேலையும் பண்ணணும். அதுக்கு